வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி ப்ளீடிங் எனப்படும் அதிகப்படியான இரத்தப்போக்கு தான். இதை சரி செய்ய மருத்துவர்களால் அதிகம் பரிந்துரைக்கப்படும் பாஸ் எம்எஃப் மாத்திரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது எப்படி வேலை செய்யுது, அது மட்டும் இல்லாமல் இதன் பாதுகாப்பான பயன்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மருந்தோட செயல்பாடு பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாஸ் எம்எஃப் மாத்திரையில் 2 முக்கியமான மூலப்பொருட்கள் இருக்குது. அதாவது அதில் ஃபஸ்ட்டு ட்ரெனக்சமிக் ஆசிட் 500 mg இருக்குது. இது ரத்தம் தேவையில்லாமல் வெளியேறுவதை தடுத்து ரத்த உறைவதற்கு உதவி செய்யுது. ரெண்டாவது மெஃபனமிக் ஆசிட் 250 mg அளவுக்கு இருக்குது. இது வலியை உண்டாக்கும் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தி மாதவிடாய் பிடிப்புகளில் இருந்து உங்களுக்கு உடனடி நிவாரணம் அளிக்குது. சுருக்கமாக சொன்னால் இது இரத்த போக்கையும் நிறுத்தும், வலியையும் குறைக்கும். சரி, இந்த மாத்திரையை எப்போது பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத்திரை எப்போது கொடுக்கப்படுகிறது? பொதுவாக பெண்களுக்கு பீரியட் சமயத்தில் 7 நாட்களுக்கு மேல் இரத்தப்போக்கு இருந்தாலோ அல்லது இரத்த கட்டிகள் கிளாட்ஸ் அதிகமாக வெளியேறினாலோ மருத்துவர்கள் இதை பரிந்துரைப்பாங்க. இது இரத்த இழப்பால் ஏற்படும் சோர்வு மற்றும் இரத்த சோகை, அதாவது அனீமியா வராமல் தடுக்கிறதுக்கு உதவுது. மாதவிடாய் தொடங்கிய முதல் 2 அல்லது 3 நாட்களில் இது பொதுவாக உட்கொள்ளப்படுது. சரி, இந்த மாத்திரைக்கு ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மருந்தையும் போல இதிலும் சில பக்க விளைவுகள் இருக்குது. சிலருக்கு குமட்டல், வாந்தி அல்லது தலைவலி வரலாம். ஆனால் இது எல்லோருக்கும் ஏற்படுவது கிடையாது. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இரத்த உறைவு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது சிறுநீரக கோளாறு இருந்தாலோ இந்த மாத்திரையை தவிர்க்கணும். அதே போல் இந்த மாத்திரை சாப்பிடும்போது பார்வை மங்கலாக தெரிந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகணும். சரி, டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்கள் சொல்லும் மிக முக்கியமான அறிவுரை, இந்த மாத்திரையை எப்போதும் உணவு சாப்பிட்ட பிறகு தான் எடுத்துக்கணும். வெறும் வயிற்றில் எடுத்தால் வயிற்று வலி அல்லது அல்சர் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த மருந்தை மருத்துவர் குறிப்பிட்ட அந்த கால அளவிற்கு மேல் நீங்களாகவே தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் அதிக இரத்தப்போக்கு இருந்தால் அதற்கான அடிப்படை காரணத்தை கண்டறிய ஸ்கேன் செய்வது நல்லது. பெண்கள் தங்களோட ஆரோக்கியத்தில் காட்டும் அக்கறை தான் குடும்பத்தின் ஆரோக்கியம். சுய மருத்துவம் எப்போதுமே ஆபத்தானது. அதனால் உங்கள் கைனகாலஜிஸ்ட் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஆரோக்கியம் காப்போம். நன்றி, வணக்கம்.